மொபைல் பார்க்குறேன், ஒரு மொபைல் பார்க்குறப்ப தப்பான ஒரு படம் வெளிப்படுதுன்னா, விரல் வேகமாய் தட்டிடும் அது. தட்டலன்னா உனக்கு பிரச்சனை அந்த இடத்துல. ஒரு சின்ன எண்ணம் அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன் பார்வை தப்பாச்சுன்னா அடி மண்டையில விழும் நமக்கு. அந்த நொடியே அவையானவர்கிட்ட சொல்லும் பண்றது தப்பு. இதுல ஃபிலிம் மினிஸ்ட்ரியில இருந்து ஏன் ஒரு சின்ன சின்ன கிரிட்டிசிசம். ஆனா எனக்கு தெரியும் அங்க எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நானும் அந்த சினிமா துறையில் இருக்கிற மீட்டிங்கில் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு அங்கே உள்ள ஜனங்கள் உண்மையாக ஹார்ட்லேருந்து தேடுறவங்கன்னு பார்க்குறோம். நான் வழிகளில் வேதனைகளில் வியாதியின் கொடுமையில் இருந்தப்ப நான் பட்ட பாடுகள், நான் சூசைடல் தாட்ஸ்குள்ளே போனப்போ இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்த ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு இன்ட்ரோடியூஸ் பண்ணேன். காசா பணமா என்ன, நான் அதான் சொல்லுவேன், நீ சர்ச்சுக்கு போ, அங்கே போகலாம் நான் சொன்னதே கிடையாது. ஏசப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட நீ பேசு, நீ உன் பிரச்சனைகள் மாறுண்டாங்க. நீ நிக்கிற இடத்துல, பஸ் ஸ்டாண்ட்ல, நடக்கிறப்ப, பாத்ரூம்ல இருக்கிறப்ப, உன் செட்ல, எங்க இருந்தாலும் சரி, இஸ் ஈஸி அக்சஸிங் காட். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட பிறகு தப்பு பண்ணிட்டு சாத்தா மேல பழிய போறது, அது அயோக்கியத்தனம். அது அவன் ரட்சிக்கப்படவே இல்லை, அதான் பிரச்சனை. ஐ டோன்ட் ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி, ஐ ஃபாலோ கிரைஸ்ட். ஐ டோன்ட் ஃபாலோ கிறிஸ்டியானிட்டி. கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு மதம்ன்றது யானைக்கு தான் பிடிக்கும், அது மனுஷனுக்கு பிடிக்காது, மனுஷனுக்கு பிடிக்க கூடாது. நான் மதத்தை பின்பற்றுகிறவன் கிடையாது, நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். நிறைய இதுல ஃபிலிம் மினிஸ்ட்ரியில இருந்து ஏன் ஒரு சின்ன சின்ன கிரிட்டிசிசம். ஆனா எனக்கு தெரியும் அங்கே எவ்வளவு ஆத்துமாக்கள் இருக்கிறாங்க. நானும் அந்த சினிமா துறையில் இருக்கிற மீட்டிங்கில் வருஷத்துக்கு ஒரு தடவை 2 தடவை ஆண்டோடைய வார்த்தைகளை கேட்டு அங்கே உள்ள ஜனங்கள் உண்மையாக ஹார்ட்லேருந்து தேடுறவங்கன்னு பார்க்குறோம். ஏன்னா இப்போ ஆனால் வெளியிலேருந்து நிறைய கிரிட்டிசிசம் அவங்களுக்கு அது புரியாது. இன்னொன்று பாருங்களேன், ஒரு வியாபாரி நான் சொல்லுவேன், அந்த வியாபாரி ஒரு நாளைக்கு ஒரு பலசர கடை வச்சுருக்காங்கன்னா 50லேருந்து 100 பேர் டெய்லி பார்க்குறாங்க. ஆனால் இன்றைக்கி இருக்கிற முழு நேர ஊழியர்கள் கூட அவ்வளோ புறஜாதிகளை பார்க்க முடியாது. அப்போ ஒரு வியாபாரி ரட்சிக்கப்பட்டால் நூற்றுக்கணக்கான பேர்கள் ஆண்டோடைய வார்த்தைகளை சொல்கிறதுக்கு, ஒருவேளை சாட்சியாக ஒரு வியாபாரமாக்கணும், அவங்க ரட்சிக்கப்பட்டதுக்கு பெரிய ஊழியக்காரங்களே வியாபாரிகள் தான். அதனால தான் வியாபாரிகள் மத்தியில் ஜீசஸ் அடிமிஸில் கூட நல்ல ஊழியம் பண்ணுறாங்க. நானும் நிறைய காரியங்களை அந்த வியாபாரி ரட்சிக்கப்பட்டாலே பெரிய ஊழியக்காரர் ஆயிடுவாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒருத்தர்னா, உங்கள் வீட்டில் ஒரு சண்டே கிளாஸ் ஆரம்பிங்க, சிறுவர் ஊழிய ஆரம்பிங்கன்னு சொன்னோம். ஒரு வியாபாரி அவர் மேலே ஒரு செட்டு போட்டு சிறுவர் ஊழிய ஆரம்பித்தார். இப்போ அங்கே என்னை மீட்டிங் பேச கூப்பிட்றாரு, 300 பேர் வந்துட்டாங்க. ஜீசஸ் அல்லேலூயா. இப்படி இருக்குது. அப்போ ஆனால் உங்கள் சினிமா இண்டஸ்ட்ரிங்கிறது ஒருத்தர் நீங்கள் சாட்சியாக இருக்கிறது. நீங்கள் பேசும்போது ஒன்று சொன்னீங்க, ஒரு படம் எடுத்து முடிகிற வரைக்கும் ஜெபத்தோடு பண்ணுறோம். அங்கே உள்ள அவ்வளோ ஜனங்கள் உங்களுடைய சாட்சிகளை பார்க்குறாங்க. அங்கே கூட ஒர்க் பண்ணுறவங்க, சக நடிகர்கள் எல்லாருக்கும் சுவிசேஷம் போய்கிட்டே இருக்குது. இது மூலிமா லட்சக்கணக்கான ஜனங்கள் இப்போ செம்பி திரைப்படம் சைல்டு குறித்து எடுக்கிறீங்க, லட்சக்கணக்கான ஜனங்களுக்கு அது ஒரு விஷயங்கள் போது பாருங்க. ஏன்னா இப்படிலாம் இருக்குது. இதில் நிறைய கிரிட்டிஸாக இருக்குது. இதுக்கு நீங்கள் சொல்கிற ஏதாவது ஒரு பதில் உங்கள் மினிஸ்ட்ரியிலேருந்து, உங்கள் ஸ்பிரிச்சுவல் லைஃப்பில் இருந்து, இது எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்டான மினிஸ்ட்ரியாகவே இது செய்யலாம் அப்படிங்கிறதுக்கு ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களேன். இல்லை, அதான் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு சோஷியல் மீடியா லைஃப்பில் இருக்கிறப்ப நான் இப்போ கிறிஸ்துவை பற்றி பேசுகிறனாலே அது ஒரு மதம் அப்படின்னு நினச்சிட்றாங்க. நான் அதை புரிய வச்சுக்கிட்டே இருப்பேன். கிறிஸ்தவம் ஒரு மதம் கிடையாது. இப்போ நம்ம முன்னாடி பேசுனது தான், மதம்ன்றது யானைக்கு தான் பிடிக்கும், அது மனுஷனுக்கு பிடிக்காது, மனுஷனுக்கு பிடிக்கக்கூடாது. ஸோ ஸோ நம்ம ஐ எம் நாட் அ ரிலீஜியஸ் பர்சன். நான் எல்லாருக்கிட்டையும் அதை தான் தெளிவாக சொல்லுவேன். நான் ஐ டோன்ட் follow Christianity, I follow Christ. Hallelujah. I don't follow Christianity. கிறிஸ்டியானிட்டின்றது ஒரு மதம். நான் மதத்தை பின்பற்றுகிறவன் கிடையாது. நான் இயேசுவை பின்பற்றுகிறவன். இயேசு எந்த இடத்துலையும் என்னை கும்பிடுன்னு எங்கேயுமே பைபிள்ல சொல்லல. ஃபாலோ மீன் தான். அப்ப அவர் வாழ்ந்த விதமாய் நீ வாழணும்னு தான் அவர் ஆசைப்பட்டு இந்த பூமிக்கு வந்த கடவுள். அவர் ரோல் மாடல் காட் யாருமே கிடையாது. அவர் ஒருத்தர் தான் நடந்து காட்டினார், வாழ்ந்து காட்டினார். ஸோ அதை தான் நான் இந்த இடத்துல பேசுறேன்னு ஒழிய, இந்த விவாதங்கள்லாம் வந்திருக்குது. நான் சினிமாவில் இருக்கிறேன், நான் எல்லாருக்கிட்டையும் அதை சொல்லுவேன். நான் மதம் பரப்புறதுக்கு வரல, இயேசு மதத்தை ஸ்தாபிக்கவும் இந்த பூமிக்கு வரல,
ஏன்னா அவரை சிறுமைப்படுத்துறாதீங்க ஒரு மதத்துக்குள்ள வச்சு. ம். அவர் ஜனங்களின் கடவுள். அது யாரு கூப்பிட்டாலும் அவர் திரும்பி பார்ப்பார். ம். அவர் அன்பான தகப்பன் அவர். எல்லா ஜனங்களுக்காக தானே ஆமாமா. சிலுவையில அவர் மரிச்சிருக்காரு. அவருக்கு வந்து இந்து கிடையாது, முஸ்லீம் கிடையாது, சீக்கு கிடையாது, ஜெயின் கிடையாது. ம். அப்பான்னு கூப்பிட்டா திரும்பி பார்த்துருவார். திரும்பி பார்த்துருவாரு. ஸோ நான் அதை தான் சொல்றேன். நான் இங்க வந்து அதை நிறைய பேருக்கு புரியாது. வெளியில இருந்து பாக்குறவங்களுக்கு நான் வந்து ஒரு ஜெப கூட்டம் வைக்கிறேன்னோட ஓ மதம் மாத்தலாம் அப்படி கிடையாது. எத்தனை பேர் இதுல சாட்சிகள். 17 வருஷம் இது நடக்குது. நான் இந்த கூட்டம் நாங்க ஆரம்பிச்சு ம். ஜீசஸ் ரெடிம்ஸ் மூலயமா ஆரம்பிச்சது தான். ஆனா 140 பேர்ல ஆரம்பிச்சது இன்னைக்கு 250 பேர் வந்திருக்காங்க, வர்றாங்க. ம். ஸோ எல்லாருமே சாட்சிகள் தான். அந்த இடத்துல எதுவுமே மத போதனை கிடையாது. ம். அது நடக்கிறது இல்லை. ம். வாழும் முறை தான், வழிபாட்டு முறையை சொல்லி கொடுக்கறது இல்ல. எப்படி வாழணும் ம். அது வாழ்றப்ப முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்போது இவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும்னாரு. அப்ப தேவனுடைய ராஜ்யம் என்னன்றதை புரிய வைக்கணும். ம். தேவனுடைய ராஜ்யம் ரோமர் 14:17 அழகா சொல்றாரு. அது புசிப்பும் குடிப்பும் அல்ல, அது நீதியும் சமாதானமும் பரிசுத்த ஆவியினால் உண்டாகும் சந்தோஷமா இருக்கின்றார். அப்ப தேவனுடைய ராஜ்யம் புசிப்பும் குடிப்பும் அல்லன்றார். இட்ஸ் நாட் அபவுட் ட்ரிங்கிங், பீயிங் மெரி, ஆசீர்வாதம், காரு, பங்களா. அது கிடையாது தேவனுடைய ராஜ்யம். அது நீதி, சமாதானம், பரிசுத்த ஆவியினால கிடைக்கிற சந்தோஷம். என் பேங்க் பேலன்ஸ் ஏறுறதுனால எனக்கு சந்தோஷம் வரக்கூடாது. சந்தோஷம். ஆவியானவர் எனக்குள்ள வரப்போ ஒரு சந்தோஷம் இருந்துகிட்டே இருக்குதுல்ல, அதை நோக்கி நான் போகணும். அதை நான் கத்துக் கொடுக்குறேன், எல்லாருக்கும் அறிமுகப்படுத்துறேன், அவ்வளவுதான். ம். இப்போ ஒரு ஹோட்டல்ல சாப்பிட்றோம், அந்த ஹோட்டல்ல வந்து கருவேப்பிலை சாதம் எக்ஸ்ட்ரானரியா இருக்குதுன்னா 10 பேர்கிட்ட சொல்லுவோம், அப்பாடி அங்கே போடா, அது ஒரு ஸ்பெஷலாக அங்கே ஒன்று செய்கிறாங்க, அதை சாப்பிடு, நல்லா இருக்குது, டேஸ்டியாக இருக்குன்னு. எனக்கு அந்த ஹோட்டல்காரனுக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்கா? இல்லை அந்த ஹோட்டல்காரனுக்கு ஏதாவது கமிஷன் கொடுக்க போறானா? கிடையவே கிடையாது. இப்போ நான் ஜீசஸை வந்து இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன்னா, நான் வழிகளில், வேதனைகளில், வியாதியின் கொடுமையில் இருந்தப்ப நான் பட்ட பாடுகள், நான் சூசைடல் தாட்ஸ்குள்ளே போனப்போ இதுல இருந்தெல்லாம் எனக்கு விடுதலை கொடுத்த ஒருத்தர் இருக்காருப்பா அப்படின்னு இன்ட்ரடியூஸ் பண்றேன். ம். காசா பணமா? அதானே. என்ன நான் அதான் சொல்லுவேன், நீ சர்ச்சுக்கு போ, அங்க போனலாம் நான் சொன்னதே கிடையாது. ஏசப்பா அப்படின்னு ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட நீ பேசு, நீனு உன் பிரச்சனைகள் மாறுண்டான்னு. ம். 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 நீ நிக்கிற இடத்துல, பஸ் ஸ்டாண்ட்ல, நடக்கிறப்ப, பாத்ரூம்ல இருக்கிறப்ப, உன் செட்ல, எங்க இருந்தாலும் சரி, இஸ் ஈஸி அக்சஸிங் காட். ம். அங்க போகணும், இந்த பெண்டுல, இந்த இடத்துலதான், அப்படிலாம் கிடையாது. உன்னை கஷ்டப்படுத்தவே மாட்டாரு அவரு. அவர் தெளிவா சொல்லிட்டாரு, எங்கு இருவர் மூவர் என் நாமத்தில் கூடுகிறீர்களோ நாங்க இருப்பேன்றாரு. நீங்க நிக்கிற இடத்துக்கு நான் வந்துருவேன்றாரு. அவரு தான் என் கடவுள். அவர் எவ்வளவு ஈஸி பண்ணி விட்டாரு, அதுதான் நான் சொல்லுவேன். ம். அதனால வருத்தப்படாதீங்க. அவர் ஒருத்தர் தான் வந்து மத்தேயு 11:25 சொல்றாருல, வருத்தப்பட்டு பாரம் பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் என்னிடத்தில். யார் சொல்லியிருக்கா இது வரைக்கும்? உங்க பேர்டன்ஸ் எல்லாம் தூக்கி என் மேல வைங்கன்னு யார் சொல்லியிருக்கா? ம். அவர் ஒருத்தர் மட்டும்தான் சொல்லியிருக்காரு. ம். அதனால நீ அவர்கிட்ட வந்து உன் வருத்தத்தை வச்சிரு. ம். என்ன அதை நீ அவ்வளோ லகுவாக்கிடுவாரு. அந்த நுகம் ரொம்ப லகுவானதுரா. இதை தான் நான் சொல்றேன். நான் அதை இண்டஸ்ட்ரியில பேசுறப்ப நிறைய பேர் அதை வந்து உணர்ந்திருக்காங்க, நிறைய பேர் சாட்சிகளா இருக்காங்க. செம்பி ஒரு படம் என் ஃப்ரெண்டு பார்த்தேன்னு சொன்னேன். என்னடா அப்படின்னா, இல்ல பிரதர், உன்னை போல் பிறரை நேசி. கடைசியா அதை முடிச்சேன். இல்ல அதை மட்டும் தான் அவன் சொன்னான். உன்னை அந்த நேசிப்பது வசனம் போல் உன் வந்து அயலானையும் நேசி. இப்ப ஊழியக்காரங்க எவ்வளவுதான் சொல்லியிருந்தாலும் ஒரு ஃபியூ ஆயிரங்களுக்கு போயிருக்கும், இது லட்சங்களுக்கு போயிருது. அந்த ஒரு வார்த்தை, உன்னை போல் பிறரை நேசிக்கணும்னு, அதாங்க அந்த படமே. அந்த எண்டில் அந்த வார்த்தைகள் அவ்வளோ ஈஸியாக போயிடுது பாருங்க. அப்போ உங்களை ஒரு நடமாடும் ஒரு ஊழியக்காரராகவே அங்கே வச்சிருக்கிறாரு. அதுலேயும் சாட்சியாக அந்த சினிமா துறையில் மற்ற ஆயிரங்கள் லட்சங்களுக்கு பிரயோஜனம் மாற்ற முடியுங்கிறது நிரூபிச்சுக்கிட்டே இருக்கிறாரு. இனி வர நாட்களில் செய்வார். இல்லை நிறைய எனக்கு இருக்கிற நல்ல சக நடிகர்கள், இயக்குனர்கள், எத்தனையோ நல்ல ஆத்மாக்கள் எனக்கு தெரியும். அவங்க பர்சனலாகவே தேர் ஆல் குட் சோல்ஸ். ரொம்ப நல்லவங்க அவங்க. நல்லவங்க. அவங்க அவங்க சரி, அவங்க எனக்கு என்னன்னா பகிர்ந்துக்கிறது தானே. நான் அவங்க அவங்களுக்கு இன்னும் ஆறுதலும், இன்னும் அவங்களுக்கு ஒரு சுபிக்ஷன் லைஃப்ல அது கிரைஸ்ட் கேன் கிவ்ன்றது எனக்கு ரொம்ப, அதுதான் நான் போய் ஸ்ப்ரெட் பண்றேன். ஸ்ப்ரெடிங் லவ், அவ்வளவுதான். வேற ஒண்ணுமே கிடையாது. ஐம் நாட் ஸ்ப்ரெடிங் ரிலிஜன், ஐம் ஸ்ப்ரெடிங் லவ் ஆஃப் கிரைஸ்ட். ஆமா, அது ரொம்ப முக்கியம். அவருடைய அன்பு சகலத்தையும் தாங்கும், சகிக்கும், சகலத்தையும் வந்து நம்பும், விசுவாசிக்கும். அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது, எவ்வளோ இருக்குது அன்பு. அந்த அன்போட கான்செப்டே வந்து பவுல் சொல்றப்ப சொல்றாரு, எல்லாத்த விட நீ வந்து தீர்க்க தரிசனம் சொல்ற, அந்நிய பாஷையில பேசுற, அற்புத அடையாளம், இதெல்லாம் தாண்டி அன்பே பெரியதுன்னு முடிக்கிறார் அவர். அப்ப என் அன்பாக தெரிகிறவர் இயேசு தான்.
பவுல் அதே எபேசியர்ல சொல்றாருல்ல, அவருடைய அன்பிலே நான் வேரூன்றி நிலை பெற்றவனாகின்றார். ஐ மஸ்ட் பி ரூட்டட் இன் லவ் ஆஃப் கிரைஸ்ட்ன்றார். ஐ மஸ்ட் பி ரூட்டட், வேர் பிடிச்சு நிற்கணுமா அவருடைய சகல பரிசுத்தவான்களோடு கூட என் இயேசு கிறிஸ்துவின் அன்பின் ஆழம், அகலம், உயரம், நீளம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை எனக்குள்ள அன்பில நான் வளர என்ன வல்லவனாக்குங்கப்பான்றார். அதெல்லாம் நான் டாப்பரா வரணுமா, வின்னரா வரணுமா? ஆனா இங்க நடக்கிறது பாருங்க, உலகத்துல நான் நம்பர் 1 வரணுன்றாங்க. ஆனா பவுல் சொல்றப்ப பாருங்க, அவரோட அன்பு அந்த ஆழம், அகலம், உயரம், நீளம் இன்னதென்று உணர்ந்து அறிவு கெட்டாத அந்த அன்பை அறிந்து கொள்ள என்ன வல்லவனாக்குங்க. அது கிரையா இருந்திருக்கு அவருக்கு. நீங்க ஃபிலிம் மினிஸ்ட்ரியில் அந்த மாசந்தோறும் ஒரு கூட்டம் நல்லா நடத்துறீங்க. அக்காவும் அதை ஃபாலோ பண்றாங்களா? அவங்க மினிஸ்ட்ரி என்ன செய்யறாங்க? இல்லை, அவங்க தான் எனக்கு என்னன்னா, நான் கொஞ்சம் ஷூட்டிங் அது இதுன்னு போயிடுவேன். அவங்களோட டீம் என்ன, அவங்க டீம் ஒரு 7-8 பேர் இருக்காங்க. அவங்கெல்லாம் இணைந்து இந்த மாதம் நடக்கிற கூட்டத்துக்கு 1000 பேருக்கு ஃபோன் பண்ணும். அது கிட்டத்தட்ட ஒரு 1 வீக் ப்ராசஸ். அந்த 1000 பேர் முன்ன பின்ன வந்தவங்க, அதுல தான் எனக்கு இந்த 250 பேர்கிட்ட வராங்க. ஸோ இவங்க அதெல்லாம் எடுத்து உபவாசம் எடுத்து அதுக்கு ப்ரேயர் பண்ணி, சாந்தி நிலையம்னு வச்சு இவங்க அதுக்கு ரெகுலர். அங்கே பார்த்தீங்கன்னா டியூஸ்டேல பைபிள் ஸ்டடி, வெனஸ்டேல நேஷனல் ப்ரேயரு, ஃப்ரைடேல எங்கள் 29 கிராஃப்ட் இண்டஸ்ட்ரியில் இருக்கிறவங்களுக்காக ஃபாஸ்டிங் ப்ரேயரு. அதுக்கப்புறம் எவ்ரி செகண்ட் சண்டே இது வந்துடும் நமக்கு. ஆமாம், அது ரெகுலர். அவங்க ரெகுலர் அறிவிக்கப்படாத ஒரு முழு நேர ஊழியக்காரங்க. 100% காலையில இருந்து நைட் வரைக்கும் ஆரம்பமா கிட்டத்தட்ட இந்த 17 வருஷம் ஆரம்பிச்சு இது கர்த்தருடைய கிருபையில நடந்துகிட்டே இருக்கு. அவரு கொடுக்குற ஸ்ட்ரென்த் தான். நம்மளோட ஹியூமன் ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது. எனக்கு தெரியும், நமக்கு தானே தெரியும் நம்மளை பத்தி. நம்மளோட ஸ்ட்ரென்த் ஒண்ணுமே கிடையாது. அவர் நடத்துறாரு, இன்னும் நடத்துவார். ஏன்னா இன்னைக்கு எங்களுக்கு எங்க சாந்தி நிலையத்துக்கு இடம் பத்த மாட்டேங்குது, கூட்டம் ஜாஸ்தி ஆயிடுச்சு. அங்கேயும் எங்களுக்கு இடம் பத்தல. கர்த்தர்கிட்ட தான் வச்சிருக்கோம் இந்த விண்ணப்பத்தை. அவர் செய்வார். என்னன்னா நான் சொன்ன மாதிரி எல்லாம் நல்ல ஆத்துமாக்கள் எல்லாம். அதில் நல்ல ஆத்துமான்னு சொல்லும்போது, நான் அந்த நிகழ்ச்சியில் பேசி முடிச்சு ஒருத்தர் பர்சனலாக பேசும்போது, ஏசப்பா வலது பக்கத்தில் எப்பயுமே இருப்பார்னு சொன்னீங்களே கணேசன், அப்போ நான் உபச்சாரம் பண்ணும்போது அப்படி இருந்திருப்பார் என்ன அப்படின்ட்டு அழுகுறாரு. அவர் அடக்கிறதுக்கு ரொம்ப நேரம். அந்த சாமி முன்னாடி இந்த பாவத்தை செஞ்சுட்டு இனி செய்ய மாட்டேன்னு அழுகுறாரு. அதாவது ஒரு சர்ச்சில் பேசுகிறோம், அந்த பாவம் உணர்வடைஞ்சு அழுகிறத எங்கேயும் பார்க்க முடியாது. அங்கே உள்ள ஜனங்கள் மத்தியில் ஆண்டோடைய அன்பு நீங்கள் ரெகுலராக சொல்லி கொடுக்கறதுனால அவ்வளோ அவங்க விடுதலை ஆகுறாங்க. அவர் ரெகுலராக கான்டாக்டில் இருக்கிறாரு, நம்ம ஜெபம் பண்ணுறாரு. அப்போ அவர் உண்மையாகவே நல்ல சாட்சியாக மாறிட்டார் பாருங்க. அவர் மனசில் ஏதாவது நான் ஆண்டவருக்காக செய்யணும். அதாவது பாவம் செய்யும் போது இருக்கிற சந்தோஷத்தோட பாவம் செய்யாம பரிசுத்தமா இருக்கும் போது தான் 100% சந்தோஷம் நான் ஃபீல் பண்றேன். அதுதான் நான் கம்பீரன். அதுதான் ஒரு 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 போர் வீரன் தளபதிக்கு இருக்கிற ஒரு இது இருக்கு. அதுதான் நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். நான் இப்போ தாய்லாந்துலாம் நான் ஷூட்டிங் கார்டனுக்கு போனப்போ அந்த கண்ட்ரி பார்த்தீங்கன்னா எனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது பார்க்குறப்ப ஒரு பேர்டன் வரும். அங்கே இருக்கிற சகோதரிகள் இவங்க இந்த மாதிரி மசாஜ் அது இதெல்லாம் யூஸ் பண்ணுறப்போ எனக்கு பேர்டன் இருக்கும். என்னோட சகோதரி, என்னுடைய மகள் இதுவா இருந்தா எப்படி இருக்கும் அப்படின்ற ஒரு பேர்டன் வருது இல்ல. அதுதான் கிரைஸ்ட் லவ். அது நமக்கு அது அந்த இடத்துல வரப்ப, அந்த கடந்து என்ன ஹோட்டல்ல கடந்து போறப்ப அவங்க அந்த இன்ட்ராக்ஷன் இதெல்லாம் தாண்டி நான் ரூம்குள்ள போய் முழங்கால் போடுறப்ப ஒரு கம்பீரம் இருக்கும். ஏன்னா எல்லாம் பார்ட்டிங் அது இதுன்னு போயிட்டு இருப்பாங்க எல்லாருமே. நைட்டு ரேப்அப் ஷூட்டிங் ரேப்அப் ஆச்சுன்னா ஒரு டான்ஸு கின்ஸுன்னு போறப்ப நம்ம அதுலேருந்து விலகி ஒரு ஜபம் பண்றோம்ல, அதுதான் சந்தோஷம், கம்பீரம். நிறைய பேர் ரட்சிக்கப்பட்ட துக்கத்துல இருக்கிற ஆட்கள்லாம் இருக்கிறாங்க. நமக்கு அது மிஸ் ஆகுது, அது கிடைக்க மாட்டேங்குது. அது கிடையாது. ஆமா, இது எவ்வளவு பெரிய பயங்கரமான ஒரு ஹாப்பினஸ். இது கொடுத்தது கர்த்தர். என்னோட ஸ்ட்ரென்த் கிடையவே கிடையாது. இன்னைக்கு நம்ம பரிசுத்தமா இருக்கிறது அவரோட ஸ்ட்ரென்த். ஏன்னா கிருபை ஒருத்தவங்களுக்கு அவரோட கிருபை இருக்குன்னா பாவம் மேற்கொள்ளாதுன்றாருல. அது ஒரு அம்பர்லா மாதிரி. அவரோட கிரேஸ்ன்றது என்னை சுத்தி ஒரு கொடை மாதிரி இருக்குது. அப்படியே அந்த கிரேஸ் இருக்கிற வரைக்கும் பாவம் என்னை அணுகாது. உண்மையிலுமே ரட்சிக்கப்பட்டிருந்தானா அவருடைய கிருபை நம்ம கூட இருக்கும். அந்த கிருபை என் கூட இருந்துச்சுன்னா பாவம் என்னை மேற்கொள்ளாது. இட் காண்ட் ஓவர் கம் மீ. என்னை ஓவர் கம் பண்ணவே முடியாது. சேலஞ்ச் பண்ணி நான் சொல்லுவேன், நான்
ஒரு ஸ்திரீயோட நான் பேசுறப்ப என்னோட பார்வை, கண் பார்க்குற விதமாகட்டும், ம். என்னோட உள்ளம் அவங்கள அணுகிற விதமாகட்டும், ம். இது எல்லாமே வந்து ஆவியானவர் நடத்துவார். ம். ஒரு சின்ன எண்ணம், அந்த மாதிரி ஒரு இன்ட்யூஷன், பார்வை தப்பாச்சுன்னா அடி மண்டையில விழும் நமக்கு. ம். ம். அந்த நொடியே ஆவியானவர் பேசுவார், நீ பண்றது தப்பு. ம். ஒரு மொபைல் பார்க்குறேன், ஒரு மொபைல் பார்க்குறப்ப தப்பான ஒரு படம் வெளிப்படுதுன்னா விரல் வேகமாய் தட்டிடும். அது தட்டிரும். தட்டலனா பிரச்சனை, ம். சொல்லுங்க. தட்டலனா உனக்கு பிரச்சனை. அந்த இடத்துல ம். ஆவியானவர் இல்லைன்னு அர்த்தம் அவங்க கூட. ம். ம். ஸோ இதுதானே சந்தோஷம் நமக்கு. இதுலேருந்துலாம் நம்ம ஸ்கிப் ஆகி இது போயிடுறோம். இன்னைக்கு வந்து சபைகள்ல இருக்கிற நிறைய பேருக்கு அந்த போர்னோகிராஃபியில் அடிமைப்பட்டு கிடக்குறாங்க. கிடக்காங்க. அதுலேருந்து விடுதலை பெறணும். நீங்க ஃபிலிம் மினிஸ்ட்ரியில அது ஒரு எல்லாராலும் கிரிட்டிசைஸ் பண்ற மினிஸ்ட்ரியிலே உங்களால பரிசுத்தமா இருக்க முடியும்னா இயேசு உங்க கூட இருக்கிறதுனால, ஆமென். ஜெபிக்கிறதுனால. அப்போ இப்போ நம்ம பார்க்குற ஜனங்கள் கிராமங்கள்ல தான் ஊழியம் செய்கிறோம், அவங்களுக்கெல்லாம் இது ரொம்ப முக்கியமான சத்தியம். ஆமாம். இல்லை, நான் என்னன்னா என்னோட ஃபிலிமில் அந்த சோஷியல் ரெஸ்பான்சிபிலிட்டி இருக்கணும்னு பார்த்துப்பேன். ம். என்னோட கயல் வரைக்கும், இந்த செம்பி வரைக்கும் பார்த்தீங்கன்னா, ஆபாசமான ஒரு காட்சியோ, இரட்டையார்த்த வசனங்களோ, ம். ஒரு வன்முறை, வெட்டு குத்து, இதெல்லாம் எனக்கு இதெல்லாம் உலக திரைப்படங்கள் நான் பார்த்து எவ்வளவோ நமக்கு தெரியும். ம். இதெல்லாம் வியாபாரம், இதெல்லாம் ட்ரேடா பண்ணணும்னு நினைச்சேன்னு வச்சுங்களேன், இதெல்லாம் வித்துடலாம். ம். ஆனா அதை செய்ய முடியாது நம்மளால. கர்த்தரோட பிள்ளையா நாங்க ஒரு சாட்சியா நிக்கணும்னா இதெல்லாம் நான் வந்து டிலீட் பண்றேன். என்னோட ஃபிலிம்ல தெரியும், கஷ்டம்தான் இது. வர வர இன்னும் ஆமா, ஆமா, ஆமா. மெருகூட்டிட்டே இன்னும் 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 என்னால வந்து நம்ம மைனா கும்கியை தாண்டி இப்ப அடுத்தடுத்து நான் வரப்ப ம். எனக்கு அதுல வேற ஆமாமா இனி வந்து அந்த மாதிரிலாம் வந்து சமூகத்தை வந்து ஒரு சின்ன ஒரு லவ் சீன் பண்ணி ஒருத்தன் நான் டிஸ்டர்ப் பண்ணிடக்கூடாது. ம். ம். இது வந்து என்னுடைய கோட்பாடு. ம். நான் என்னோட சாட்டிஸ்ஃபேக்ஷன், ஆண்டவரோட பிள்ளை நான். ம். அப்போ என்னோட ஃபிலிம் தீமெட்டிக்காக இருக்கணும். அது ம். வந்து பிரயோஜனமா இருக்கணும். நான் எல்லாருக்கும் போய் சேருதோ இல்லையோ, அதில் ஒருத்தர் தொடப்பட்டா கூட எனக்கு ஒரு தொடப்பட்டாலும் பெரிய சக்ஸஸ் அது. ம். ஸோ ஹானஸ்டி அதுக்குள்ளே இருக்கணும் ஃபிலிமுக்குள்ளே. எத்தனையோ பேர் என் படங்கள் பார்க்குறவங்க என்கிட்ட உங்கள் படம் நான் ஃபேமிலியோட பார்க்குறேன் சார்னுவாங்க. அதுதான் எனக்கு கிரெடிட். இல்லை இல்லையா. அதுதானே கிரெடிட் அது.